பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூரில் குக்கி பழங்குடிகளை அழிக்கும் மோடி பைரன் சிங் அரசை பதவி விலக வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணன் அரங்க குணசேகரன் அவர்களே, எனக்கு முன்பாகவும் பின்பாகவும் பேசியும் பேசவும் இருக்கக்கூடிய அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சிய அமைப்புகளுடைய தலைவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை இருக்கக்கூடிய தோழர் அமைப்புகளே, உங்கள் அனைவரையும் என்னுடைய நீலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆளுகிற ஆளுங்கட்சி எல்லாம் வலிமையான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணன் அரங்க குணசேகரன் போன்றவர்கள் தொடர்ச்சியாக இந்த பாசிச அரசுக்கு எதிராக தங்களுடைய வலிமையான கண்டனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என் சக்திக்கு உட்பட்டு நானும் 3 கண்டன ஆர்ப்பாட்டங்களை பல்வேறு பகுதிகளில் மணிப்பூர் கலவரத்தை கண்டித்து நடத்தியிருக்கிறேன். ஆனாலும் கூட பாசிச அரசுடைய போக்கில் எந்த மாற்றமும் இல்லை. இதையெல்லாம் ஊகித்துத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒலித்தார். இந்தியாவில் பாசிசம் என்பது இந்துத்துவம் என்ற ஒரு கருத்தியலாக இருக்கிறது. ஆக இந்துத்துவம் என்ற கருத்தியல் இந்த நாட்டை ஆளக்கூடாது. அப்படி இந்த கருத்தியல் இந்தியாவை ஆண்டால் அது உழைக்கும் மக்களுக்கும் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கும் பேரபாவத்தாக அமையும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் எச்சரிக்கை நமக்கு ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பே தந்தார். ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளியதன் விளைவுதான் இந்த மண்ணின் பூர்வகுடி பழங்குடி மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தலித்து மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இந்தியாவில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவம் என்று அந்த ராணுவங்களுடைய அந்த பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா. மிகப்பெரிய ராணுவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய அரசு ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகளை ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் கிடையாதா? இந்தியாவில் இதை அடக்கக்கூடிய ராணுவ படைபலங்கள் கிடையாதா? எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த கலவரத்தை தடுப்பதற்கு அதற்கு மனம் கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த குக்கி பழங்குடி மக்கள் மீது கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டதே இந்த RSS சங் பரிவார கும்பல் தான். ஏனென்று சொன்னால் இந்த உழைக்கும் மக்களை எல்லாம் இப்படி பிரிவினைக்கு உட்படுத்தி இந்த நாட்டின் பூர்வகுடி மக்களை இப்படி பிரிவினைப்படுத்தினால்தான் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக நாம் ஆள முடியும் என்பதை தத்துவமாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டின் இந்துத்துவவாதிகள். இங்கே ஒரு துண்டறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த துண்டறிக்கையில் ஒரு செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. கார்ப்பரேட் நலன்களுக்காக மக்களை இந்த அரசு துண்டாடி கொண்டிருக்கிறது என்று இந்த துண்டறிக்கையில் இருக்கிறது. கார்ப்பரேட் நலன்களுக்காக மட்டும் இந்த அரசு இந்த மக்களை துண்டாடவில்லை. இந்த பார்ப்பனிய சாதி கட்டமைப்பில் உற்சாகம் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பனிய அந்த மேலாண்மை உறுதி செய்து கொள்வதற்கு இங்கே சாதிகளாக பிரிந்து கிடக்கக்கூடிய உழைக்கும் மக்களை துண்டாடி தன்னுடைய கருத்தியலை அவர்களிடம் பெரும்பான்மையாக விதைத்திருக்கிறது. அதுதான் காரணம். உலக நாடுகளில் பெரும்பான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், சிறுபான்மை மக்கள் போராடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் தான் சிறுபான்மை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். தங்கள் கருத்துக்களை பெரும்பான்மையாக உழைக்கும் மக்களிடத்தில் ஊடுருவ வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவர்களின் பாசி சிந்தனைக்கு பலியானவர்களாக இவர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சாதி சண்டை மத சண்டை போட்டுக்கொண்டு அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். ஆக இதற்கெல்லாம் தீர்வு ஒரே தீர்வுதான். ஆக இந்துத்துவம் இந்த மண்ணில் 2 வழிகளில் தங்களுடைய மேலாண்மையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று மத பெரும்பான்மை, இன்னொன்று முதலாளித்துவத்துடைய கூட்டு மூலம் தங்களுடைய பெரும்பான்மையை இந்த மண்ணில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக மத பெரும்பான்மை என்பது உழைக்கும் மக்களை இந்துவாக உணர வைப்பதன் மூலம் தான் தங்களை மத பெரும்பான்மையின் மூலம் அதன் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கிறது. ஆக உழைக்கும் மக்கள் இந்து என்ற சிந்தனையிலிருந்து விடுபடுவதன் மூலம்தான் இந்த இந்துத்துவம் என்ற கோட்பாடு இந்த மண்ணில் தகர்ந்து வீழும். அதை போல முதலாளித்துவம் தான் இங்கே அவர்களுடைய கூட்டணியாக இருக்கிறது.
உலக நாடுகளில் முதலாளித்துவம் வந்த பொழுது அந்த நாடுகளில் ஏற்கனவே இருந்த சமூக கட்டமைப்பு தகர்ந்து வீழ்ந்தது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் முதலாளித்துவம் வந்த பொழுது இங்கே இருக்கக்கூடிய சாதி கட்டமைப்பு தகர்ந்து விழாமல் மேலும் மேலும் இறுக்கமாகிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த முதலாளித்துவத்தை இங்கே இருக்கக்கூடிய சாதியவாதிகள் தங்கள் கைக்குள் ஏந்தி கொண்டார்கள். ஆக முதலாளித்துவத்தை வீழ்த்துவது என்பது இந்த மண்ணில் சாதியத்தை வீழ்த்துவதுதான். அதுதான் இந்த மண்ணில் உழைக்கும் மக்கள் விடுதலையாக இருக்கிறது, சிறுபான்மை மக்கள் விடுதலையாக இருக்கிறது. அதுதான் இந்த மக்கள் பலராக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சாதிகளுடைய விடுதலையாக இருக்கிறது. ஆக இந்த மண்ணில் மிகப்பெரிய அளவிற்கு உழைக்கும் மக்களை மோத வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்தில் எனக்கு முன்பாக எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த தோழர் சொன்னது போல இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சாதிகள் ஒரு சாதியை இந்த சாதி அமைப்பிலிருந்து வெளியேற சொல்கிறார்கள். எஸ்சி பட்டியலில் இருந்து நீ வெளியேறு, அப்பொழுதுதான் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்று இங்கே இருக்கக்கூடிய பல்லர் சமுதாய மக்களை பார்த்து அவர்கள் பாடம் புகட்டுகிறார்கள். இப்படி சொல்கிறவர்கள் தான் அங்கே ஓபிசி பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீ எஸ்சி எஸ்டி பட்டியலுக்கு வா, உனக்கு நான் அங்கீகாரம் தருகிறேன் என்று அங்கே சொல்கிறார்கள். ஆக இடஒதுக்கீட்டு முறையை ஒழித்து கட்டுவது, உழைக்கும் சாதிகளை மோதவிடுவது, உழைக்கும் சாதிகளை மோதவிடுவதன் மூலம் அங்கே ராணுவமயமாக்கி அங்கே இருக்கக்கூடிய கனி வளங்களை, காட்டு வளங்களை, நிலவளங்களை, மலை வளங்களை, நீர் வளங்களை பன்னாட்டு கம்பெனிக்கு விற்பது. இதுதான் அந்த RSS பிஜேபி சங் பரிவார கும்பலின் நோக்கமாக இருக்கிறது. ஆக உழைக்கும் மக்கள் ஒருங்கிணைவோம், சாதியால் பிறந்து கிடக்கக்கூடிய மக்கள் ஒருங்கிணைவோம். ஆக பாசிசம் என்பது ஒரு சிறுபான்மை கும்பலுக்கானது, ஜனநாயகம் என்பது பரந்துபட்ட மக்களுக்கானது. ஆக பாசிச மக்கள் முன்னணி எடுக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் வாயிலாக உழைக்கும் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடுவோம். மதங்களால், சாதிகளால், மொழிகளால் பிரிந்து கிடக்கக்கூடிய அத்தனை மக்களும் ஒன்று செய்வதன் மூலம்தான் இந்த பாசிச கும்பலுக்கு சாமி மணி அடிக்க முடியும் என்ற எச்சரிக்கையை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு சொல்வோம் என்றவனாய் வாய்ப்பிற்கு நன்றி விடைபெறுகிறேன். ஜெய்பி. நன்றி தம்பி. மாநில அளவில் புதுக்குழுவில் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்ற